Hello everyone, I'm Naveen. Welcome to Navaje. So இந்த வீடியோ நான் பார்க்க போறேன்னா ஃபைனல் டெஸ்டினேஷன் 6 பிளட் லைன்ஸ் இந்த படத்தோட ப்ராப்பர் மூவி ரிவ்யூ தான் பார்க்க போறோம் இந்த வீடியோல. ஸோ ப்ரீவியஸா வந்துட்டு ஒரு ரிவ்யூ கிடையாது, நாட் அ ரிவ்யூன்னு நான் ஒன்று போட்டிருப்பேன். பட் வந்துட்டு படம் பார்த்து முடிஞ்சதுக்கு அப்புறம் தியேட்டர் ஹால்ல இருந்து வெளியானதுக்கு அப்புறமே ஒரு வீடியோன்றது நான் செஞ்சு போட்டிருப்பேன். அது ரிவ்யூ கிடையாது, அது வந்துட்டு என்னோட பயம்னு சொல்லலாம். அந்த வீடியோ நான் கீழே ஒரு லிங்க் கொடுக்குறேன், மறக்காம செக் பண்ணி பாருங்க. ஸோ இந்த வீடியோல வந்துட்டு ப்ராப்பர் ரிவ்யூ பார்த்துருவோமா? ஸோ ஓகே, ஃபைனல் டெஸ்டினேஷன் இந்த ஃப்ரான்ச்சைஸ்ல வந்துட்டு வரக்கூடிய 6வது படம், சரிங்களா? ஸோ ஆனஸ்டா நான் சொல்ல போனா வந்துட்டு ஃபைனல் டெஸ்டினேஷன் இந்த படத்தை பத்தி எனக்கு தெரியாது. நான் வந்துட்டு டீசர் ரியாக்ட் பண்ணும் போதே நான் உங்களோட தெளிவா சொல்லியிருப்பேன். எனக்கு இந்த படத்தை பத்தி தெரியாது, லைக் வந்து தெரியாது, ஆக்சுவலி தெரியாது. ஏன்னா இந்த படம் வந்துட்டு ஆரம்பிக்கப்பட்டது வந்து 2000ல, நான் பிறகுதுக்கு முந்தி, ஓகேவா, ஒரு வருஷத்துக்கு முந்தி. ஸோ ஆரம்பிக்க இப்போ கடைசி படம் வந்துட்டு வந்தது வந்துட்டு 2011 நினைக்கிறேன். ஸோ 24 இயர்ஸ் கழிச்சு வந்துட்டு ஒரு ஒரு சாஃப்ட் ரீபூட்டா வந்துட்டு இந்த படத்தை வந்து எடுத்திருக்காங்க. விச் மீன்ஸ் 6 ஃபைனல் டெஸ்டினேஷன் 6 பிளட் லைன்ஸ். ஓகே, இந்த படம் வந்துட்டு ஃப்ரான்ச்சைஸ் இருக்கு. இந்த டீசர் ட்ரெய்லர்லாம் வந்ததுக்கு அப்புறம் வந்துட்டு இந்த பிரேக் டவுன், ட்ரெய்லர் பிரேக் டவுன், டீசர் பிரேக் டவுன் எல்லாம் பார்த்துட்டு வேற வீடியோஸா பார்த்ததுக்கு அப்புறம் வந்துட்டு நான் அப்போ கூட வந்துட்டு ரிசர்ச் பண்ணேன். நம்ம ஃபைனல் டெஸ்டினேஷன் படம் இருக்காம அப்படின்னு. ஓகே, இந்த ஃப்ரான்ச்சைஸ்ல வந்துட்டு என்ன சொல்றது, ஃப்ரான்ச்சைஸ் 5 படம் இருக்கு. இந்த 5 படத்துல வந்து விதவிதமா சாவாங்க, அந்த மாதிரி நான் கேள்விப்பட்டிருக்கேன். அவ்வளவுதான் அந்த படத்தை பத்தி ரொம்ப ரிவ்யூ பார்க்குறதோ, ஃபர்ஸ்ட் செகண்ட் தேர்ட் இந்த பாட்டுல பத்தி ரிவ்யூ பார்க்குறதோ, சீன்ஸ் பார்க்குறதோ நான் பார்க்கவே இல்லைங்க, சரிங்க. இந்த படம் வந்துட்டு இந்த 6 ஃபைனல் டெஸ்டினேஷன் 6 பிளட் லைன்ஸ் வந்துட்டு நான் எந்த படம் ப்ரீவியஸா அந்த 5 படத்தை பார்க்காம தான் போய் உட்காந்தேன், ஓகேவா. உட்காந்து எந்த ஒரு எக்ஸ்பெக்டேஷனும் இல்லை. எனக்கு டீசர் பார்க்கறது ரொம்ப பிடிச்சிச்சு. ஓகே, அந்த மூக்குல மாட்டுறது, உளுந்து நெருப்புல உருடுது, அதெல்லாம் வந்துட்டு கொஞ்சம் பிரில்லியண்டா லேர்ன் பண்ண முடிச்சு. அதுக்கப்புறம் எப்ப ட்ரெய்லரை பார்த்தனோ அப்பயே எனக்கு பிடிச்சிச்சு. முடிவு பண்ணேன், இந்த படத்தை வந்துட்டு பார்க்கறோம்டா, தியேட்டர்ல போய் பார்க்கணும். எனக்கு வந்து ஆர்வம் ஆயிடுச்சு. ஏன்னா ப்ரீவியஸ் படம் கூட நான் பார்த்தது இல்லை, அந்த பேட்டர்லாம் வரப்போது எனக்கு தெரியாது. நான் வந்துட்டு இதுக்காக தான் நான் மைண்ட் செட் வச்சிருந்தேன் பார்க்கணும். ஏன்னா அந்த பிரில்லியண்டா இருந்துச்சு. அந்த கிளாஸ் உடையிடுது, அதுக்கப்புறம் அது தண்ணியில ஊற்றி கொடுக்குது, அந்த தண்ணி வந்துட்டு கீழே விழுவுது, அது ஒரு மேல ஒரு தாத்தா கால் வைக்கிறது, அவர் தடிக்கி விழுது, அவர் மேல அந்த புல்லு விட்டுறது வந்துட்டு தலையை வந்துட்டு வெட்டி விடுறது, அதெல்லாம் வந்துட்டு தேட்டர்ல வேற மாதிரி காமிச்சிருந்தாங்க. உண்மையை அள்ளு விட்டுருச்சு எனக்கு. ஸோ இந்த படம் பார்த்ததுக்கு அப்புறம், சரிங்களா, அந்த ரிவ்யூ போட்டல, நாட் ரிவ்யூன்னு சொல்லிட்டு ஒரு வீடியோ போட்டேன். அது அந்த வீடியோலாம் போட்டதுக்கு அப்புறம் வந்துட்டு உட்காந்து பொறுமையா வந்துட்டு ஒரு ஃபைனல் டெஸ்டினேஷன் படத்தோட சீன்ஸ்லாம் வந்துட்டு பார்த்துக்கிட்டு இருந்தேன். எப்படி இருந்துச்சு அப்பதான் புரிஞ்சிச்சு, இந்த படத்தோட பேட்டர்ன்ஸே அப்படித்தான், அந்த படத்தோட ஃப்ரான்ச்சைஸே அப்படித்தான் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு புரிஞ்சிச்சு. சாவு தான் இது, ஹாரர் பேய் பண்ணலாம் கிடையாது. சாவு ஒருத்தனுக்கு வந்துட்டு அவன் ஒரு சிச்சுவேஷன், அவன் இருக்கிற சிச்சுவேஷன்ல வந்துட்டு ஒவ்வொருத்தவங்க வந்துட்டு ஸ்டேஞ்சஸ் இப்படி சாக போறாங்க, கொடூரமா சாக போறாங்கன்னா அவனுக்கு ஒரு கனவு மாதிரி, ஒரு விஷன் மாதிரி வரும். ஓகே, அந்த விஷனை நடக்கக்கூடாதுக்கு அவன் காப்பாத்திடுவான், சாவ போறவங்க காப்பாத்திடுவான். சாவு சும்மா கூடாது, தேடி கண்டுபிடிச்சு எவன் எந்தெந்த ஆர்டர்ல அந்த கனவுல செத்தானோ அவனை வந்துட்டு அந்தந்த ஆர்டர்ல வந்துட்டு கொல்றான் அவனை அப்படின்னு சொல்லிட்டு, அப்படி ஃபர்ஸ்ட் பார்ட், செகண்ட், தேர்ட், ஃபோர்த், 5th வரைக்கும் ஒரே பேட்டர்ன் கதை தான். அதே மாதிரி தான் 6th. பட் 6th இந்த படத்துல வந்துட்டு என்ன டிஃபரன்ஸ்னா, ஆக்சுவலி நான் இப்பதான் ரிவ்யூக்கே வரேன், இந்த படத்தோட ரிவ்யூக்கே டிஃபரன்ஸ் வந்து பிளட் லைன்ஸ். ஸோ எதுக்கு பிளட் லைன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு நல்ல கிளவரான ஒரு ஸ்டோரி பிளாட் ஒன்று கொடுத்துருப்பாங்க. ஸோ ஓப்பனிங் விஷன், ஸோ ஓப்பனிங், இந்த படத்தோட ஓப்பனிங் வந்துட்டு ரிவ்யூ ஸ்பாயில் பண்ணுறது ஒன்றும் இல்லை, நீங்கள் வந்துட்டு ட்ரெய்லர்லேயே பார்த்துருப்பீங்க. அந்த டவர் இருக்கும்ல, ரொம்ப உயரமான டவர், அந்த டிரான்ஸ்பரன்சி ஸ்கை வியூன்னு நினைக்கிறேன் அந்த டவர் பேரு, புது டவரு, ஓகேவா. ஸோ அது வந்துட்டு இடிஞ்சு விழுவோம். ஏன் உழுவுது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அல்டிமேட்டான காரணம் சொன்னாங்க, எனக்கு ரொம்ப பிடிச்சிச்சு. இதனால தான் நான் உழுந்துருக்கேன், உழுணும்டா அப்படின்ற, ஓகேவா. அங்கேயே ஒரு டெத் சீன்ஸ்லாம், பல டெத் சீன்ஸ் காமிச்சிருப்பாங்க. அதெல்லாம் வந்துட்டு பயங்கரமா இருக்கும், ஓகேவா. எல்லாம் போய் தான், ஃபேக் தான், அது வந்து விஎஃப்எக்ஸ்லாம், பட் அந்த அளவுக்கு ரியலிஸ்டிக்கா காமிச்சிருப்பாங்க. அது எனக்கு உண்மையில அள்ளு விட்டுச்சு. எனக்கு எந்த சீனும் வந்துட்டு டீட்டெயிலா சொல்ல வேணாம்னு நினைக்கிறேன். நீங்க வந்துட்டு படம் விருப்பம் இருந்தா படத்தை பார்த்துட்டு வந்துட்டு நீங்க பாருங்க, போய் அந்த எக்ஸ்பீரியன்ஸை கிடைக்க வேணாம்னு நினைக்கிறேன், ஓகேவா. ஸோ எனக்கு உண்மையில அள்ளு விட்டுருச்சு. ஸோ அந்த ஒரு ஐரிஷ்னு ஒரு கேரக்டர் ஒன்று பிளே பண்ணியிருப்பாங்க, அவங்க யங்கர் வெர்ஷன் 1960 நடக்கிற மாதிரி அந்த கதை ஓப்பனிங் சீனு. எனக்கு அந்த ஒரு சீன், ஒரே ஒரு சீன் சொல்றேன். அந்த ஸ்கை வியூ சொல்றேன், அந்த டிரான்ஸ்பரன்சி கிளாஸ் இருக்கும்ல, இப்ப கீழே பார்த்தா கீழே எல்லாமே தெரியுமே, அது மேல இன்னும் ஆடி இருக்காங்க, அது அப்படியே உடஞ்சு உழுவுது. ஏன் உழுவுது, எப்படி உழுவுது, அதை இன்ட்ரெஸ்டிங்கா காமிச்சாங்க. எனக்கு அதை பார்த்தோன்னே எங்க ஊர்ல மலேசியா பினேங் ஐலண்ட்ல வந்துட்டு கொம்தா ஸ்கை வியூன்னு சொல்லிட்டு ஒரு பில்டிங் இருக்கும். எக்ஸாக்டா இதே மாதிரில ஒரு ஆளுக்கு ஒரு எக்ஸாக்டா இந்த மாதிரி தான் இருக்கும்னு வச்சுக்கோங்களேன், இந்த டவர் மாதிரியே. அந்த டவர் இடிச்சு விட்டா எப்படி இருக்கும், அந்த மாதிரிலாம் எனக்கு கனவா போகுதுங்க. சரிங்களா, யார் மலேசியன் பாக்குறீங்களோ அதுவும் பினங்கிட்ஸ்
பின்னாடி ஐலண்ட்ல இருக்கிறவங்க யார் பாக்குறோம் உங்களுக்கு கண்டிப்பா அந்த படம் பார்த்தா ரிலேட் ஆகும். எனக்கு செம்மையா ரிலேட் ஆகுச்சு. என் ஊர்ல இந்த மாதிரி ஒரு டவர் இருக்குடா, ஸ்கை வியூன்னு சொல்லிட்டு எக்ஸாக்டா அதே பேர்ல ஒரு டவர் இருக்கு கொம்தான்னு சொல்லிட்டு நீங்க சர்ச் பண்ணி பாருங்க. நீங்க கூகுள் எடுத்து உடனே சர்ச் பண்ணி பாருங்களேன், ஸ்கை வியூ கொம்தான்னு தட்டி பாருங்க. அதே மாதிரி ஸ்கை வாக் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அந்த கிளாஸ் அதே பேட்டர்ன்ல ஒன்று வரும். ஆனா கொஞ்சம் தான், எனக்கு வந்துட்டு ஒரு வாட்டி தான் போனேன். இந்த படம் பார்த்ததுக்கு போவே மாட்டேன்டா. அந்த ரூட் வரையா போகும்போதுலாம் மேல பாப்பாங்க ட்ராஃபிக் லைட்ல நிக்கும் போதெல்லாம் இது இப்படிலாம் இடிச்சு விடுமோ அப்படின்னு சொல்லிட்டு உண்மையிலே எனக்கு ட்ராமா ஆகி விடுச்சு. ஓகே கட் பண்ணா வந்துட்டு அதெல்லாம் ஒரு கனவு, ஒரு இன்ட்யூஷன் அப்படின்னு சொல்லிட்டு கட் பண்ணிடுவாங்க. ஓகே ஆப்வியஸ்லி எல்லா படத்துலயும் வந்துட்டு ஒரே பேட்டர்னா நடக்கிறதா. பட் எனக்கு என்னன்னா வந்துட்டு ஒரு தமிழ் டைரக்டர் வந்து சொல்லியிருந்தாரு, ஒரு கதையை வந்துட்டு கொண்டு போவோம், பேய் கதை மாதிரி கொண்டு போவோம், கட் பண்ணா வந்துட்டு இது கனவுன்னு நம்ம சொல்லிடுவோம், சொன்னா வந்துட்டு ஆடியன்ஸா டென்ஷன் ஆயிடுவானுங்க அப்படின்னு வந்துட்டு ஒரு டைரக்டர், தமிழ் டைரக்டர் சொல்லியிருந்தா. எனக்கு சரியா தெரியல, ஒரு இன்டர்வியூல நான் கேள்விப்பட்டேன். அதே எந்த பேட்டர்னை வந்துட்டு அந்த தமிழ் டைரக்டர் சொல்லியிருந்தாரோ, தமிழ் ஆடியன்ஸ் வந்து கடுப்பாயிரம் சொல்லியிருந்தாரோ, அதே ஒரு 5-6 படத்துக்கு பண்ணி வச்சிருக்காங்க. ஒரு கனவுல ஒரு விஷன் வருது, ஒரு நடக்குது, ஆனா நம்மளுக்கு காட்டுறது ஒரு சீக்வன்ஸை காட்டுறாங்க, சாவு சீக்வன்ஸ். கட் பண்ண அப்படியே அது ஒரு கனவு விஷன் அப்படின்னு காட்டுறாங்க. இந்த நேரத்துல ஆடியன்ஸ் வந்து செம்ம கடுப்பான இல்லையா? கண்டிப்பா இல்லவே இல்லை. இந்த பிரான்சைஸோட ஃபேன்ஸா இருந்தீங்கன்னா கண்டிப்பா அந்த மாதிரி ஒரு கடுப்புலாம் வரவே வராது. இந்த சாவலையும் தப்பிச்சிருக்காங்களா, இது ஒரு கொடூரமான சாவலாம் வரண்டா அப்படின்னு வந்துட்டு உங்களுக்கு ஆல்ரெடி ப்ரிடிக்ட் பண்ணியிருப்பீங்க. ஆனா எப்படிப்பட்ட சாவு வரப்போகுது, எப்படி ரத்த தெரிக்க காட்சிகள்லாம் வந்துட்டு காமிக்க போறாங்க அப்படின்னு தான் இருக்கும். இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் வந்துட்டு ஒரு 8 டோட்டலா வந்துட்டு ஒரு 8 டெத் சீன்ஸ் இருக்கு. அதுவும் வந்துட்டு அந்த பிளஸ் இந்த டவர்ல நடக்கிற டெத் சீன்ஸ்லாம் இருக்கும். அதெல்லாம் வந்துட்டு ஒவ்வொரு கேரக்டர் சாவும், ஒரு பையன் கேரக்டர் சாவும். அவன் வந்து அந்த டவர் இடியறதுக்கு ஒரு காரணமா இருப்பான், 2 காரணமா இருப்பான். ஓகேவா? அவன் டெட்லாம் இருக்கும். எனக்கு வந்துட்டு அந்த சீக்வன்ஸ்லாம் பார்க்கும்போது எனக்கு பாப்கார்ன் சாப்பிட்டுக்கிட்டு இருந்தேன் வச்சுட்டேன். என்னால சாப்பிட முடியல, எனக்கு ஒரு கடந்து மேல அப்படியாச்சு. ஓகே கட் பண்ண வந்துட்டு ஸ்டாரிக்குள்ள போகுது. ஓகேவா? ஸ்டெஃபனின்னு சொல்லிட்டு அவ தான் வந்துட்டு இந்த படத்தோட லீட் ரோல் மாதிரி பண்ணியிருப்பாங்க. ஆப்வியஸ்லி இந்த ஃப்ரான்ச்சைஸ்ல வர லீட் ரோல் உள்பட்டு இன்க்ளூடிங் த லீட் ரோல்ஸ் எல்லாத்தையும் போட்டு தள்ளிக்கிட்டே இருக்கும் அந்த சாவ். ஆனா எப்படி போட்டு தள்ளுது, அதான் இன்ட்ரெஸ்டிங் பிளாட். அதுக்கப்புறம் வந்துட்டு கட் பண்ண வந்துட்டு 2025 கரண்ட் வேர்ல்டுக்கு வராங்க. ஓகேவா? அவளுக்கு வந்துட்டு விஷன் வந்துகிட்டே இருக்கு. அவ ஃபேமிலி கிட்ட சொல்றா, அவளுக்கு வந்துட்டு அவங்க ஃபேமிலிக்கு வந்துட்டு நம்பிக்கை இல்லை. அவள் பாட்டியை பார்க்க போறா. அவங்க பாட்டி வந்துட்டு இதுக்கு முன்னாடி வந்த கொடூரமான டெத்லாம் வந்துட்டு எப்படி சாவு வந்துச்சு, எப்படி சாவு ஒருத்தரையும் வந்துட்டு சாவு வந்துட்டு எப்படி எந்த பேட்டர்ல நெருங்கிச்சு வந்துட்டு அவங்க ஒரு புக்கை வந்து ரெடி பண்ணி வச்சிருப்பாங்க. ஒரு ஸ்டடி புக் மாதிரி, சர்வே புக் மாதிரி ரெடி பண்ணி வச்சு அவங்க அந்த ஒரு அவங்க ரொம்ப வந்துட்டு என்ன பாதுகாப்பா இருப்பாங்க, அவ்வளவு தெளிவா இருப்பாங்க. எந்த ரூட்ல சாவு வந்தாலும் அவங்க வந்துட்டு தடுத்துக்கிட்டே இருப்பாங்க. ரொம்ப வருஷமா எனக்கு தெரிஞ்ச ஒரு 56+ இயர்ஸ் நினைக்கிறாங்க, அப்படிதான் நினைக்கிறேன். அவங்க பாட்டி ஆயிடுவாங்க. அவங்களுக்கு பிள்ளை பிறந்து அவங்க பிள்ளைக்கு பிள்ளை பிறந்து பேரன் பத்தி எடுத்துருவாங்க. ஒரு 3 ஜெனரேஷனே வந்துடும். ரைட்டா? ஸோ கடைசி அவங்க பேத்தியோட பாட்டியை பார்க்க போய் பேத்திக்கு நம்பிக்கை இருக்காது. அதாவது வந்து ஸ்டெஃபனிக்கு வந்துட்டு ஐரிஸ் நம்பிக்கை இருக்காது. அவர் நம்பிக்கை வர வைக்கிறதுக்காக வந்துட்டு அவங்க வந்துட்டு ஒரு சாக்ரிஃபைஸ் பண்ணியிருப்பாங்க. பட் அது வந்துட்டு எமோஷனலா கூட கனெக்ட் ஆகாது ரியலி. பட் அந்த சாவு ஆப்வியஸ்லி ஐரிஸ் வந்துட்டு அந்த பாட்டி வந்து செத்துருவாங்க. அந்த சாவு இருக்குல்ல, அந்த சீக்வன்ஸ் இருக்குல்ல, அதுக்கு முன்னாடி பாப்கார்ன் சாப்பிட்டுக்கிட்டு இருந்தேன். அந்த சீக்வன்ஸ் டெத் சீக்வன்ஸ் நடந்துச்சு. துப்பிட்டேன், என்னால வந்துட்டு முடியல. ஏன்னா நான் வந்துட்டு ஃபர்ஸ்ட் டைம் வியூ இந்த ஃபைனல் டெஸ்டினேஷன் இந்த படத்தை என் லைஃப் டைம்ல நான் பார்க்குற முதல் ஃபைனல் டெஸ்டினேஷன் படம். அதுவும் வந்துட்டு தியேட்டர்ல ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறேன். இந்த ஒரு ஃப்ரான்ச்சைஸ்ல வர படத்தையும் வந்துட்டு ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறேன், அதுவும் தியேட்டர்ல. நல்ல வேலை ஐமேக்ஸ் போல, அப்படிதான் ஃபீல் ஆச்சு. அவ்வளவு அக்யூரேட்டா, அவ்வளவு ரியலிஸ்டிக்கா, அவ்வளவு லாஜிக்கலா அந்த ஒவ்வொரு டெட் சீனையும் மேக் பண்ணியிருப்பாங்க. ஓகே, ஸோ இந்த படத்துல வந்து விஎஃப்எக்ஸ் சிஜிஸ்லாம் அஃப்கோர்ஸ் சொல்லியே ஆகணும், அவ்வளவு தத்ரூபமா இருந்துச்சுங்க. ஒவ்வொரு பிளட் சீன்ஸா இருக்கட்டும், கொல்ற சீன்ஸா இருக்கட்டும், என்னன்னா இப்படி கரண்டு மண்ணா விளையாடுற நம்ம டெட்டு அப்படின்னு இருக்கோங்க. சரிங்களா? அப்படின்ட்டு ஸோ தயவு செஞ்சு யார் வயசானவங்க, யார் அந்த சாஃப்ட் ஹார்ட்டட், அதாவது கைண்ட் பர்சன்லாம் இருப்பாங்களே, நல்லவங்க, ஓகேவா, எந்த உயிரினத்தையும் கொல்லக்கூடாது அப்படின்னு இருக்கிறவங்களாம் வந்துட்டு கூட்டிட்டு போயிடாதீங்க. அவங்களாம் படம் பார்க்கவே போயிடாதீங்க இந்த படத்தை. அதுவும் நம்ம அம்மாக்கள், முக்கியமா அம்மாக்கள் போய் படம் பார்த்துறாதீங்க. கத்திக்கிட்டு ஏசிக்கிட்டே இந்த தேட்டர் விட்டு வெளியாகுங்க, கன்ஃபார்ம், கேரண்டி. ஓகேவா? நான் தனியாக தான் போய் பார்த்தேன். ஆனா என்னைய தவிர எல்லாம் கப்பலா இருந்தாருங்க. அது எனக்கு வந்துட்டு டவுட் வந்துச்சு, கன்ஃபார்ம் பண்ணிட்டேன். பேய் படத்துக்கு வந்தா இந்த மாதிரி தான் கப்பலா வரணும், அப்பதான் இந்த மாதிரி சீன்ஸ்லாம் வரும்போது கட்டி பிடிச்சி பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு. பட் யாரும் எல்லாம் வந்து என்ஜாய் பண்ணி பார்த்துக்கிட்டு இருந்தாங்க. ஆப்வியஸ்லி
ஃபேன்ஸ்ல வந்து என்ஜாய் பண்ணியிருந்தாங்க, கப்பல்ஸ் வந்து பைபிள்ல எல்லாம் வந்து மூஞ்சி மூடினானுங்க. ஏன்னா வந்து அந்த அளவுக்கு கொடூரமா அக்ரெசிவா இருந்துச்சு அந்த ஒவ்வொரு டெத் சீனும். ஓகேவா? பட் எனக்கு இந்த படத்தோட இந்த பிரான்சைஸோட கதை தெரியாத, எல்லாரும் செத்து போயிடும் எனக்கு தெரியாது. நினைச்சேன் அட்லீஸ்ட் அந்த இவள ஸ்டெஃபனியாச்சும் உயிரோட இருப்பா அப்படின்ட்டு. பட் அதையும் வந்துட்டு முடிச்சு விட்டுருப்பாங்க. ஓகேவா? எவனும் இந்த பிரான்சைஸ்ல கனவு கண்டவனை உள்பட்டு எவனும் உயிரோடே இருக்க மாட்டான். அதே மாதிரி தான் அந்த பேட்டர்ன்ல தான் இந்த படமும் நடந்திருக்கு. பட் எப்படி அந்த ஒவ்வொரு சாவும் வந்துட்டு டிஃப்ரெண்டா இருக்கு, லாஜிக்கலா இருக்கு, கிரியேட்டிவா பண்ணியிருப்பாங்க. ஒவ்வொரு டெத் சீனும் வந்துட்டு கிரியேட்டிவா கிரியேட் பண்ணியிருப்பாங்க. மோஸ்ட்லி எல்லா சீன்ஸும் வந்துட்டு விஎஃப்எக்ஸ் தான், இதுவுமே வந்துட்டு ப்ராக்டிகலா பண்ணல. நான் ஒரு சில மேக்கிங் வீடியோஸ்லாம் பார்த்தேன். நான் வந்துட்டு ஃபர்ஸ்ட் படம் பார்த்துட்டு வீடியோ போட்டலாம். அந்த வீடியோக்கு அப்புறம் வந்துட்டு மேக்கிங் வீடியோஸ் பார்த்தேன். இந்த 1, 2, 3, 5 வரைக்கும் வந்துட்டு இந்த டெத் சீன்ஸ்ல எப்படி மேக்கிங் பண்றாங்க அப்படின்னு பார்த்தப்போ எனக்கு வந்துட்டு கொஞ்சம் ரிலீஃப் ஆச்சு. அந்த படம் பார்த்துட்டு வந்து ஒரு 2 நாள் எனக்கு தூக்கமே இல்லைங்க, நிஜமா. அது வந்துட்டு ஒரு மாதிரி ட்ராமா ஆயிடுச்சு. ஏன்னா ஃபர்ஸ்ட் டைம் எனக்கு ஒரு மாதிரி ட்ராமா ஆச்சு, தூக்கமே இல்லை. எனக்கு எதை பார்த்தாலும் பயம். பெட்ரூம்ல படுத்தா ஃபேன் விழுந்துருமான பயம், இல்லை கண்ணால பின்னாடி வந்துருமா அப்படின்னு ஒரு பயம். எனக்கு வந்துட்டு அந்த அளவுக்கு ஒரு ட்ராமா ஆகிடுச்சு. என்னால வந்துட்டு தாங்கவே முடியல. எப்பெல்லாம் இந்த மேக்கிங் வீடியோஸ்லாம் நான் பார்த்துக்கிட்டு இருந்தேன், அவ்வளோ கிரியேட்டிவா மேக் பண்ணியிருந்தாங்க. எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு, நல்லா இருந்துச்சு. அதுக்கப்புறம் தான் வந்துட்டு ரிலீஃப் எல்லாம் போயிடா அப்படின்னு சொல்லிட்டு இந்த படத்தை வந்துட்டு நான் அக்செப்ட் பண்ண ஆரம்பிச்சேன், என்ஜாய் பண்ண ஆரம்பிச்சோம். உண்மையிலே எனக்கு உண்மையிலே இந்த படத்தை மறுபடியும் பார்க்கணும் ஆசையா இருக்குங்க. ஸோ அதுக்கு முன்னாடி வந்துட்டு 5 பார்ட்டையும் வந்து பார்க்கறது ஐடியால இருக்கேன். ஸோ டைம் கிடைக்கப்ப பார்க்குறேன்னு இருக்கேன். இந்த படம் வந்துட்டு ஒரு நல்ல படம். யாரெல்லாம் சாவுக்கு பயந்துக்கிறீங்களோ, இப்போ செத்துறோம் பயந்துக்கிறீங்களோ, தயவுசெய்து இந்த படம் பார்க்க போயிடாது. யாரெல்லாம் வந்துட்டு சாவு எப்படி வந்தாலும் ஓகேடா அக்செப்ட் பண்ணிப்போம் அப்படின்னு இந்த படத்தை எல்லாமே பார்க்க போகுங்க. ஆனா உண்மையிலே சொல்லுவா, இந்த படத்துல வந்து நான் பார்த்த வரைக்கும் இந்த ஒரு டெத் சீனும் வந்துட்டு ப்ரூட்டலா இருந்துச்சு, ரத்த தெரிக்கிற காட்சிகள்லாம் இருந்துச்சு ரொம்பவே. ஸோ அக்ரெசிவா இருந்துச்சு. ரொம்ப 18 வயசு மேல இருக்கவங்க கொஞ்சம் விஷயத்துக்கு பயப்படுறவங்களும் போயிடாதீங்க, ரொம்ப ட்ராமா வைக்கிறோம். ஸோ ஃபேன்ஸ் ஆப்வியஸ்லி உங்களுக்கு தெரியும், நீங்க போய் பாருங்க, நல்லா என்ஜாய் பண்ணுவீங்க. ஒரு சீனையும் வந்துட்டு நல்லாவே என்ஜாய் பண்ணுவீங்க. நீங்க வந்துட்டு படத்தை பாத்தீங்கன்னா ஸ்டோரிக்குள்ள போவீங்க. பட் வந்துட்டு இந்த சீன்ல வந்து எப்படி மேக் பண்ணிருப்பீங்க அப்படின்னு பண்ணீங்கன்னா, அந்த டாட்ல பாத்தீங்கன்னா, அதாவது ஃபர்ஸ்ட் தடவை வந்துட்டு ஸ்டாரிக்காக பாருங்க, 2வது தடவை போயிட்டு வந்துட்டு மேக்கிங் கலர் இந்த சீன்ல எப்படா பண்ணிருப்பாங்க அப்படின்னு யோசிச்சிங்கன்னா உங்களுக்கு கிரியேட்டிவ் மைண்ட் வரும், பயம் வராது. செம்மையா இருக்கு அந்த சீன்லாம், எப்படா பண்ணிருப்பீங்க, எப்படா சட்னி மாதிரி நசுங்கிற மாதிரிலாம் சீன் இருக்கு, எப்படா விஎஃப்எக்ஸ்ல புல் ஆஃப் பண்ணிருப்பீங்க அப்படின்னு வந்துட்டு உங்களுக்கு கிரியேட்டிவா உங்க மைண்ட் போகும். அதே மாதிரி தான் நான் ட்ரை பண்ணிட்டு இருக்கேன். 2வது வாட்டி போறதுக்கு காத்துட்டு இருக்கேன். டைம் கிடைக்கிறப்போ நான் போய் பாக்குறேன். சரிங்களா? ஸோ இது ஒரு ரிவ்யூன்னு தாண்டி இது ஒரு பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸ் கண்டிப்பா சொல்லுவேன். கண்டிப்பா இந்த வீடியோல ரிவ்யூன்றது எதிர்பார்த்துறாதீங்க. ஒரு கடைசியா ஒரு டிஸ்க்ளைமர் போட்டுக்கிறேன். நல்ல ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் எனக்கு வந்துட்டு. ஈவில் டெட் ரைஸ் இந்த படம் வந்துட்டு இந்த படத்துக்கு அப்புறம் நான் ஒரு பயந்த ட்ராமா ஆன ஒரு படம் எடுத்துக்கிட்டா ஃபைனல் டெஸ்டினேஷன் 6 பிளட் லைன்ஸ் கண்டிப்பா நான் சொல்லுவேன். ஏன்னா ஈவில் டெட் ரைஸ் எனக்கு வந்துட்டு ஒரு பயங்கரமா ட்ராமா ஆக்கி விட்டுச்சு. தியேட்டர்லயே படம் பார்க்கறப்ப ட்ராமா ஆயிடுச்சு. நான் வந்துட்டு அந்த ஈவில் டெட் ரைஸ் படம் பார்க்குறப்போ தியேட்டர் அந்த ஆபரேட்டரை கூப்பிட்டு விளக்க தொடரான்னு சொல்லிட்டு விளக்க தொடர்ந்து படம் பார்த்தேங்க. நம்ப மாட்டீங்க. முடிஞ்சா வந்துட்டு நான் ரிவ்யூவான்னு சேர்த்து நான் செப்பரேட்டா போடுறேன். சரிங்களா? இந்த வீடியோ வந்துட்டு கலக்க வேணாம். பாருங்க, என்ஜாய் பண்ணுவீங்க, ஒவ்வொரு சாமியும் என்ஜாய் பண்ணுவீங்க. நல்லா கிரியேட்டிவா எடுத்திருக்காங்க. பட் இந்த காலகட்டத்துக்கு தகுந்த மாதிரி விஎஃப்எக்ஸ் தான் இருக்கா கேட்டீங்கன்னா வந்துட்டு எனக்கு கொஞ்சம் பிசிறு தட்ட மாதிரி தெரிஞ்சு. பிகாஸ் வந்துட்டு இப்ப இருக்கிற காலகட்டத்துக்கு வந்துட்டு டெக்னாலஜி எவ்வளவு நல்லா இருக்கு, இம்ப்ரூவ் ஆயிருக்கு, இவ்வளவு ரியலிஸ்டிக்கா இருக்கலாம். எனக்கு ஒவ்வொரு சில சீன்ஸ்லாம் பார்க்கும்போது பட்டமா தெரியுதுடா, நெருப்பு அந்த பிளட் சீன்ஸ்லாம் வந்துட்டு கொஞ்சம் ஃபேக்கா இருக்கிற மாதிரி தெரியுது எனக்கு. அவளை ஒட்டல, மேட்ச் ஆகல. இன்னும் பெட்டராகவே பண்ணியிருக்கலாம்னு என்னோட ஒப்பீனியன். பட் ஓவராலா படம் வந்துட்டு ஒரு 1 hour 40 minutes போறதே தெரியல. டக்குன்னு ஒரு சாவையும் வந்துட்டு அந்த ரசிக்கிறதுக்கு கூட உங்களுக்கு டைம் கொடுக்காம ஒவ்வொரு சாவையும் வந்துட்டு உங்களுக்கு காட்டிகிட்டே இருப்பாங்க. அப்புறம் முக்கியமான ஒரு விஷயம், நம்ம டோனி டாட் அவர் வந்துட்டு ஒரு முக்கியமான ஒரு பார்ட் இந்த படத்துல. இந்த ஃப்ரான்ச்சைஸ்லயே ஒவ்வொரு ஃப்ரான்ச்சைஸ் 5வது பார்ட் 6th பார்ட்லயே வந்து வருவாரு. ட்ரெயிலர்லயே காமிச்சிருப்பாங்க, பார்த்துருப்பீங்க. இந்த படத்துல வந்துட்டு ஒரு கேரக்டர் ஒன்று பண்ணியிருப்பாரு. நான் ப்ரீவியஸ் படம் பார்க்கல, என்னன்னா சொல்றாங்க ஒரு 2 கேரக்டரா பிளே பண்ணியிருப்பாரு அப்படின்னு சொல்றாங்க. எனக்கு வந்து தெரியல, நான் வந்துட்டு 5 பார்ட் பார்த்தா தான் தெரியும் அவரு டோனி டாட் வந்து என்னென்ன கேரக்டர் தான் அந்த ப்ரீவியஸ் படத்துல வந்து பிளே பண்ணியிருக்காரு அப்படின்ட்டு. இந்த படத்துல வந்துட்டு நம்மளுக்கு அவரோட கடைசி படம்னு சொன்னாங்க. எனக்கு கொஞ்சம் உண்மையிலே ஃபீல் ஆச்சு. ட்ரெய்லர் பார்க்கறப்பே வந்துட்டு ட்ரெய்லரோட பிரேக் டவுன் பார்க்கறப்பே வந்துட்டு டோனி டாட்டோட கடைசி படம். இந்த படத்தை ஷூட் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் அவர் வந்துட்டு கேன்சலால வந்துட்டு இறந்துட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. எனக்கு வந்துட்டு ஒன்றும் தெரியல. தேட்டர்ல பார்க்கும்போது வந்துட்டு
அவர் கொஞ்சம் இமோஷனலா எடுத்துட்டு போனாங்க. எனக்கு கொஞ்சம் கனெக்ட் ஆச்சு. அவர் வந்துட்டு அந்த படத்துல இந்த படத்துலயும் அவர் ரியல் லைஃப் சம்மந்தப்பட்ட மாதிரி ஒரு ஒரு சிங் பண்ணியிருப்பாங்க. அது ரொம்ப நல்லா இருக்கும். அப்புறம் அவர் வந்துட்டு இந்த படத்துல வந்துட்டு ஒரு கேரக்டர் ப்ளே பண்ண மாட்டாரு. அவர் நம்மளுக்கு ஒரு அட்வைஸ் கொடுக்குற மாதிரி பண்ணுவாருங்க. அது வந்துட்டு உண்மையிலேயே ஹார்ட் டச்சிங்கா இருக்கும். அவர் வந்துட்டு இறக்குறதுக்கு முன்னாடி ஒரு கடைசியா ஒரு ஒரு பாசிட்டிவான வேர்ட் சொல்லிட்டு போனார், ஒரு மெசேஜ் சொல்லிட்டு போன மாதிரி இருக்கும். எனக்கு அது ஒரு பெரிய டேக்அவே. அதுவும் இந்த மாதிரி பயங்கரமா சாவு வரக்கூடிய இந்த படத்துல ஒரு சாஃப்டா ஒரு லவ்லியான ஒரு அட்வைஸ் ஒரு மெசேஜை வந்துட்டு எல்லா ஆடியன்ஸ்க்கும் வந்துட்டு சொல்லியிருப்பாரு. அது ரொம்ப லவ்லியா இருக்கும். முடிஞ்சா வந்து அந்த ஃபுல் பிரேக் டவுனா ஒரு ஸ்பாய்லர் ரிவ்யூவா வந்துட்டு நான் வந்துட்டு செப்பரேட்டா போட பாக்குறேன். சரிங்க, எதுவுமே நான் வந்துட்டு பிரேக் பண்ண விரும்பல. நீங்க படம் போய் பார்த்து தெரிஞ்சுக்கிங்க. ஸோ நான் சொன்ன மாதிரி ப்ரீவியஸ் சொன்ன மாதிரி தயவு செஞ்ச படத்தை வந்துட்டு யார் இந்த தமிழ் படம் கொஞ்சம் ரத்த காட்சிகள் வரும்ல, விரல விட்டுறது, தலையை விட்டுறது, அதுவும் பிளர் பண்ணி காமிச்சு மூஞ்சி சுளிக்கிறவங்க இருப்பாங்களே, என்ன இப்படி இந்த மாதிரி காட்சிலாம் இருக்குன்னு அப்படி சொல்றவங்களை கூட்டிட்டு மட்டும் போயிடாதீங்க. இந்த படத்துக்கு அலறி அடிச்சுட்டு தேட்டர் விட்டு விளையாடுவாங்க, நான் கேரண்டி. ஓகே, உங்களுக்கு மட்டும் மன தைரியம் இருந்தா இந்த மாதிரி சீன்ஸ்லாம் பார்க்க தாராளமா போயிட்டு வாங்க. அதுவும் இந்த படத்துல ஃபேன்ஸா இருக்கீங்க சொல்லவே தேவையில்ல, கண்டிப்பா செம்ம என்ஜாய் பண்ணுவீங்க. ஓகே, ஸோ நான் மறுபடியும் செகண்ட் ஹேரா போய் பார்க்கறதுக்கு விரும்புறேன். ஸோ ஃபுல் டைம் தான் பார்ப்போம். சரிங்களா? ஸோ அடுத்தது ஃபைனல் டெஸ்டினேஷன் 6 பிளட் லைன்ஸ். ஸோ ஸ்பாயிலர் ரிவ்யூல வந்துட்டு நான் மேக் பண்ண பார்க்குறேன், கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக கொண்டு வர பார்க்குறேன். ஸோ கொஞ்சம் உடம்பு சரியில்லை, டைம் எடுத்திருக்கேன். ஸோ யா, ஸ்டே டியூன் கைஸ். ஸோ இதுக்கப்புறம் நிறைய வீடியோஸ் வரும். ஸோ மறக்காம நான் வச்சு ஃபாலோ பண்ணிக்கிறேன். ஸோ சொல்லி வீடியோ முடிச்சுக்கிறேன். சீ நெக்ஸ்ட். டேக் கேர், பாய்.